ஓகே, நான் பேசுறது கேக்குதான்? ஜெனரல் ஃபினான்சியல் ரூல்ஸ். அவ்வளவுதான், அந்த நிமிஷம் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த 2 நியூஸ் வந்து முக்கியமான நியூஸ். சரியா? ஐஆர்டிஏ நியூஸ் தானே. இந்த 2 நியூஸ் வந்து முக்கியமான நியூஸ். இதை நல்லா பாத்துக்கோங்க. எங்கேயாச்சும் புரியலன்னா சொல்லிருங்க. சரியா? ஆக்சுவலா வந்து ஐஆர்டிஏ இருப்பான் பாத்தீங்களா, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலாரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருப்பான் பாத்தீங்களா. அவன் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ரெக்கார்டிங் போட்டேன். ஓகே, அவன் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து அவனோட சைபர் செக்யூரிட்டி நல்லா வச்சுக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுசா வந்து ஒரு 7 கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா வச்சுக்காங்க, 7 கைட்லைன்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ISRMC அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். திருப்பி சொல்றேன், ISRMC அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்துக்கோங்க, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து இருக்கும். சரியா? இந்த கமிட்டியோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனில வந்து இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி வந்து கரெக்டா தான் இருக்கா, அப்படி கரெக்டா இல்லைனாலும் வந்து அதை வந்து பிக்ஸ் பண்றது. சரியா? ஏதாச்சும் வந்து ஹேக் வந்து நடந்திருக்கா, அப்படியே நடந்தாலும் எப்படி வந்து நடந்திருக்கு, இந்த மாதிரி வந்து பாப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வேலையை வந்து பாக்குறதுதான் வந்து இந்த ISRMC அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். முன்னாடி இது வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கமிட்டியோட வேலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலையை வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த கமிட்டி வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2 டைம் வந்து அவங்க வந்து லைக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டம் மாதிரி வந்து கூட்டுவாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு, ரூல்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்றீங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் வந்து கூட்டுவாங்க. அது வந்து வருஷத்துக்கு வந்து எத்தனை வாட்டி வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 டைம் தான் வந்து பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா IRDA வந்து அதுல சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த ISRMC கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த கமிட்டி இனிமே வந்து லைக் வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து கூட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருப்பி சொல்றேன், முன்னாடி வந்து இந்த கமிட்டி வந்து வருஷத்துக்கு வந்து 2 வாட்டி தான் கூட்டுவாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து வருஷத்துக்கு 4 வாட்டி, அதாவது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு வாட்டி வந்து கூட்டணும் கண்டிப்பா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்து முதல் சேஞ்ச். சரியா? 2வது சேஞ்ச் வந்து என்ன வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து இந்த போர்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த போர்டுக்கு வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீ வந்து பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணுவியா, உன் கம்பெனிக்கான பட்ஜெட் வந்து அலோகேட் வந்து பண்ணுவியா, இனிமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து தனியா வந்து நீ வந்து பட்ஜெட் வந்து அலோகேட் வந்து பண்ணணும். நீ பட்ஜெட் வந்து எனாஃபா இருக்கணும். சரியா? அதாவது சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு பட்ஜெட் வந்து அலோகேட் பண்றேன்னா அந்த பட்ஜெட் வந்து அவனுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து எனாஃபா பட்ஜெட் வந்து நீ வந்து அலோகேட் வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த போர்டுக்கு இந்த மாதிரி வந்து லைக் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்னு கம்பெனிஸ்ல இருக்குன்னா வந்து அவர்கிட்ட வந்து நீ வந்து ஆடிட்டை வந்து வாங்கணும். சரியா? ஆடிட்டை வந்து வாங்கி ரிவ்யூ வந்து பண்ணணும். உண்மையிலேயே வந்து சைபர் செக்யூரிட்டி நல்லதா இருக்கா அப்படின்றது வந்து ரிவ்யூ வந்து பண்ணணும். ஒருவேளை அதுல வந்து ஏதாச்சும் வந்து லாக் இருந்துச்சுன்னா நல்லா வச்சுக்கோங்க, இது முக்கியம். ஒருவேளை லாக் இருந்துச்சுன்னா அந்த லாக வந்து 12 மாசத்துக்குள்ள வந்து நீ வந்து தீர்த்து வந்து வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? 2வது சேஞ்ச் வந்து முழுக்க வந்து அந்த போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனிக்குன்னு ஒரு போர்டு இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சேஞ்ச். நான் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இனிமே வந்து இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டிக்காக தனியா வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்கு, சைபர் செக்யூரிட்டி ஆடிட்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றது செக் பண்ணு. ஒருவேளை கரெக்டா இல்லைன்னா வந்து அதை வந்து 12 மாசத்துக்குள்ள வந்து சரி பண்ணு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வணங்குச்சா? 2வது சேஞ்ச். ஓகே, 3வது வந்து பண்ணிருப்பாங்க CIS அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ஆபீசர் தான். இந்த CISஓட ஃபுல் ஃபார்ம் எடுத்துக்காங்க, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. இவரோட வேலை என்னன்னு கேட்டு இந்த மாதிரி வந்து இப்ப வந்து நான் வந்து பிரீமியம் வந்து போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனில என்னோட டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கஸ்டமர்ஸ் டேட்டா எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கஸ்டமர் டேட்டா வந்து சேஃபா வந்து பாத்துக்கிறது, அதுல வந்து யாருமே வந்து டேக் வந்து பண்ணாத மாதிரி வந்து ப்ரிவென்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த CISO அப்படின்னு ஒரு ஆபீசர் இருப்பாங்க. அவங்கதான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணுவாங்க. முன்னாடி வந்து இந்த ஆபீசர் வந்து யாரு கீழே வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனியோட IT டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது கீழே தான் வந்து இந்த ஆபீசர் வந்து இருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த CISO ஆபீசரை வந்து நீ வந்து இண்டிபெண்டா வந்து செயல்படுத்திக்கலாம். அதாவது தனியுமே லைக் வந்து அவனுக்கு கீழே வந்து வராம நீ வந்து தனியா வந்து செயல்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு உரிமையை வந்து கொடுக்குறாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்றான்னு IRDO தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அதாவது அவனோட அத்தாரிட்டியை வந்து இன்னும் வந்து மேன்மைப்படுத்துறாங்க அப்படின்றதுதான் ஒரு விஷயம். வழங்குச்சுதானே? முன்னாடி வந்து IT கீழே தான் அவர் வருவாரு. இப்ப அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து தனியா சரியா இண்டிபெண்டா செயல்படுத்த வந்து அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. வேற என்ன சொல்லிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த CISO ஆஃபீஸர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீ என்ன பண்ற, அதோட பேர் ஒண்ணு இருக்குமே, ஒரே நிமிஷம், ஒரு பிளான் ஒண்ணு இருக்கும், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளான். அதாவது அதனால இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளான் கேட்டீங்கன்னா வந்து
இந்த மாதிரி வந்து சைபர் அட்டாக்கே வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து என்னென்னலாம் பண்ணணும், ஒருவேளை அட்டாக் நடந்துச்சுன்னா வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி பிளான் வந்து போடுறாங்க பாத்தீங்களா, அததான் வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளான் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க, இந்த சிஐஎஸ்ஓ ஆபீசர் இருப்பாங்க பாத்தீங்களா, நீ என்ன பண்ற, ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணணும். இந்த பிளான் பாத்துக்காங்க இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளான் வந்து நீ வந்து கிரியேட் வந்து பண்ணணும். எந்த கைட்லைன்ஸ் கீழன்னு பாத்துக்காங்க, ஆக்சுவலா வந்து ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று இருக்கும். அதோட பேர் பாத்துக்காங்க இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும். அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே நீ வந்து ஒரு பிளான் வந்து கிரியேட் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளானோட பேர் பாத்துக்காங்க இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளான் அப்படின்றத அந்த பிளானோட பேரு. புரிஞ்சுச்சா? இந்த சிஐஎஸ்ஓ ஆபீசருக்கு வந்து ரெண்டு விஷயத்த வந்து மாத்துறாங்க. முன்னாடி வந்து ஐடி கீழே வந்து வருவாரு, இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிளானை வந்து நீ வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளானோட பேர் போட்டுக்காங்க இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளான் அப்படின்றது அந்த பிளானோட பேரு. யாரோட கைட்லைன்ஸ் கீழேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீம் ஒன்று இருக்கும், இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும். அவனோட கைட்லைன்ஸ் கீழே வந்து இந்த விஷயத்த வந்து நீ வந்து பண்ணணும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இது வந்து 3வது சேஞ்ச். சரியா? 4வது சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒவ்வொரு கம்பெனிஸ்லும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லும் புதுசா வந்து ஒரு ஐடி கமிட்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முன்னாடி வந்து இந்த கமிட்டி வந்து இருந்திருக்காது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் புதுசா ஐடி ஸ்டியரிங் கமிட்டி வந்து கொண்டு வந்தோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அந்த கமிட்டி கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கரெக்டா வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ வந்து பண்றாங்க. லைக் வந்து அவன் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த டெக்னாலஜி வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் கீழே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் யூஸ் பண்றானா, அவனோட டெக்னாலஜியும் அந்த கம்பெனியோட கோலும் வந்து அலைன் ஆயிருக்கா அப்படின்றது பாக்குறதுக்காக ஒரு ஸ்டியரிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இது 4வது சேஞ்ச். சரியா? 5வது சேஞ்ச் கேட்டீங்கன்னா வந்து, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னா 2 ஆபீசர், முக்கியமான ஆபீசர் வந்து இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிஐஏ அப்படின்னு ஒரு ஆபீசரும் சிஐடிஎஸ்ஓ ஆபீசர் அப்படின்னு ஒரு ஆபீசரும் இருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த சிஐடிஎஸ்ஓ ஆபீசர் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது சீஃப் ஐடி செக்யூரிட்டி ஆபீசர் அப்படின்னு ஒரு ஆபீசர் வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து இப்ப வந்து தூக்குறாங்க. இனிமே வந்து அந்த பொசிஷனே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி வந்து தூக்குறாங்க. அந்த சிஐடிஎஸ்ஓ ஆபீசர் வந்து வேலை பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட வேலையை என்ன பண்றாங்கன்னா வந்து 2 பேருக்கு வந்து பிரிச்சு வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு வந்து கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஐஎஸ்ஓ ஆபீசருக்கும் சிடிஓ அப்படின்னு ஒரு ஆபீசர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலையை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? 5வது சேஞ்ச் என்னன்னு, சிஐடிஎஸ்ஓ அப்படின்னு ஒரு ஆபீசர் இருப்பாங்க, அந்த பொசிஷனே தூக்குறாங்க. இப்ப தூக்கிட்டு அவங்க பண்ற வேலையை 2 பேருக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிஐஎஸ்ஓ ஆபீசருக்கும் சிடிஓ ஆபீசருக்கும். சரியா? இது வந்து சேஞ்ச். சரியா? அடுத்து வந்து 6வது சேஞ்ச் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டி இந்த ஆடிட் வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரிப்போர்ட்டை வந்து ஐஆர்டிக்கு வந்து சப்மிட் வந்து பண்ணணும். திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டி ஆடிட் வந்து அதோட ரிப்போர்ட்டை வந்து ஐஆர்டிஐக்கு வந்து சப்மிட் வந்து பண்ணணும். முன்னாடி வந்து இது வந்து எப்ப வந்து சப்மிட் வந்து பண்ணணும்னா, இது டைம் லைனும் இல்ல. சரியா? இந்த மாதிரி 1 வாரத்துக்குள்ள, 1 மாசத்துக்குள்ள, 1 வருஷத்துக்குள்ள, இந்த மாதிரி எந்த டைம் லைனும் வந்து முன்னாடி வந்து இல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, புதுசா வந்து ஒரு டைம் லைன் வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து ரிப்போர்ட்டை வந்து லைக் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஒரு ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணினா அது ஒரு ரிப்போர்ட்டை வித்தின் அ மந்த், இந்த மாதிரி ஆடிட் வந்து முடிஞ்ச பிறகு 1 மாசத்துக்குள்ள வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 1 மாசம் புரியுதா? 30 நாளுக்குள்ள வந்து நீ வந்து சப்மிட் பண்ணிடணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சுதானே? ஓகே. கடைசியா வந்து 7வது சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி இனிமே வந்து ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஆக்டோட பேர் பார்த்துக்கோங்க, டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சரியா? இந்த ஆக்டை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இது எப்போ வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? மொத்தம் வந்து ஒரு 7 சேஞ்சஸ் வந்து ஐஆர்டிஏ வந்து கொண்டு வராங்க. 7 சேஞ்சஸ் என்னென்ன ஏது அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, கமிட்டி வந்து முன்னாடி 2 வாட்டி தான் வந்து கூட்டிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே வந்து ஒரு குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா வந்து இந்த கமிட்டி வந்து கூட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2வது சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அந்த போர்டு இருக்கும் பாத்தீங்களா, இந்த போர்டுக்கு வந்து சில பல கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீ வந்து பட்ஜெட்டை வந்து அலோகேட் வந்து பண்ணணும் சைபர் செக்யூரிட்டிக்காக. லைக் வந்து அதுல வந்து ஏதாச்சும் வந்து கேப் இருந்துச்சுன்னா வந்து அதுல வந்து 12 மாசத்துல வந்து பிக்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஐஎஸ்ஓ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். நான் அடுத்த நியூஸ் போறேன், லேட் ஆயிடுச்சு. ஓகே, இதுவும் முக்கியமான விஷயம். இது என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இது வரைக்கும் என்னென்ன படிச்சோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரியா? அதாவது இந்த ஏப்ரல் 8, 9 அப்ப என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து, என்எஃப்சி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆக்சுவலா வந்து இவன் வந்து ஒரு பேங்க் எல்லாம் கிடையாது. சரியா? ஆனா வந்து மக்களுக்கு தேவையான லோனு, இந்த பினான்சியல் சர்வீஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? என்பிஎஃப்சி நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி நம்மளே படிச்சிருப்போம். சரியா? ஆர்பிஐ என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த என்பிஎஃப்சியை வந்து
எப்படி சொல்றது, ஒரே நிமிஷம் இருங்களேன், அதோட பேர் மறந்து போச்சு. லைக் வந்து இந்த என்பிஎஃப்சி இருக்கு பாத்தீங்களா, அவனோட மதிப்பு வச்சியும் நல்லா வச்சுக்காங்க, அவனோட மதிப்பு வச்சியும், அதாவது மதிப்புனா புரியுதா, அவனோட எடிட் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சொத்து மதிப்பு, இந்த மதிப்பை வச்சியும் அவனோட ரிஸ்க் லெவலை வச்சு வந்து 2021 என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ இந்த என்பிஎஃப்சி வந்து 4 லேயரா வந்து பிரிச்சிருப்பாங்க. சரியா, பேஸ் லேயரு, மிடில் லேயரு, அதாவது சின்ன என்பிஎஃப்சி, பெரிய ஒரு வந்து எல்லா எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து அவனோட ரிஸ்க் ஹேண்டலிங் கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எபிலிட்டி. ஆர்பிஐயோட ஆர்பிஐ வந்து சில பல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. உள்ள வந்து ரொம்ப வந்து போவேன்னா, மொத்தம் வந்து இந்த 100 மார்க்கை வந்து 2ஆ வந்து இருப்பாங்க. 70 மார்க்குக்கு வந்து ஒரு ஸ்கோர் போடுவாங்க, 30 மார்க்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து போடுவாங்க. எப்படி வந்து நீங்க வந்து 10th வந்து சயின்ஸ்ல வந்து 70 வந்து தேரி, 25 ப்ராக்டிக்கல் மாதிரியோ, அதே மாதிரி வந்து மொத்தம் 100 மார்க்கை வந்து 70, 30ன்னு வந்து பிரிப்பாங்க. சரியா, மொத்தம் வந்து இந்த 100 மார்க்ல வந்து யார் வந்து அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து அப்பர் லைன்ல வந்து போடுவாங்க. சரியா, இதுதான் வந்து வழக்கமா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, அதுல வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்டா இருக்குப்பா, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஒரு என்பிஎஃப்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட அசட், அதாவது அவனோட சொத்து இருக்கும் பாத்தீங்களா, அவனோட சொத்து 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு என்பிஎஃப்சி. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு என்பிஎஃப்சியோட சொத்து 1 லட்சம் கோடியோ அல்ல அதுக்கு மேல இருந்துச்சுனாலோ இனிமே எல்லாருமே அவங்க வந்து அப்பர் லைன்ல வந்து வருவாங்க. கீழே இருக்கவங்க வந்து யாருமே வந்து அப்பர் லைன்ல வந்து வரமாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? அவனோட சொத்து 1 லட்சம் கோடியோ இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இனிமே வந்து அப்பர் லேயர், அவ்வளவுதான். மிச்சம் அந்த ஸ்கோர் 70, 30 இந்த கதைலாம் எதுவுமே கிடையாது. உன்னோட சொத்து வந்து 1 லட்சம் கோடிக்கு மேல இருந்துச்சா, 1 லட்சம் கோடி இல்ல வந்து அதுக்கு மேல இருக்கா, நீ வந்து அப்பர் லேயர்ல வந்துருவாப்பா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா, இந்த 1 லட்சம் கோடி அப்படின்றத சொன்னேன் பாத்தீங்களா, இதை வந்து லிமிட் வந்து நான் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாத்துவேன்ப்பா, இந்த 5 வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் கோடி தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பான். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த கவர்மெண்ட் என்பிஎஃப்சி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, என்பிஎஃப்சில வந்து பிரைவேட் கவர்மெண்ட் இருக்கும். இந்த கவர்மெண்ட் என்பிஎஃப்சி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவன் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, இந்த கவர்மெண்ட் என்பிஎஃப்சி எதுவுமே வந்து அப்பர் வராது. சரியா, இப்ப வந்து அதை வந்து தூக்கி விடுறாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து, இனிமே கவர்மெண்ட் என்பிஎஃப்சியும் உன்னோட சொத்து வந்து 1 லட்சம் கோடிக்கு மேல இருந்தா நீ அப்பர் லேயர்ல வந்து வருவப்பா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? முன்னாடி வந்து அது இருக்காது, இப்ப வந்து இன்க்ளூட் பண்றாங்க கவர்மெண்ட் என்பிஎஃப்சி. ஓகே, 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அப்பர்ல இருக்க என்பிஎஃப்சிக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு பெனிஃபிட்டை வந்து இப்போ வந்து ஆட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து ஒரு என்பிஎஃப்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து அப்பர்ல வந்து இருக்காங்க, இவன் வந்து ஒரு மக்களுக்கு வந்து லோன் வந்து தரான்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த லோனை வந்து அவன் வந்து கட்ட முடியலன்னா அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா
ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டி அப்படின்னு ஒரு கேரண்டி இருக்கும். திருப்பி சொல்றேன், ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டி அப்படின்னு ஒரு கேரண்டி இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா வந்து இனிமே வந்து அப்பர் லேயர்ல இருக்க என்பிஎஃப்சிக்குலாம் வந்து யார் வந்து கேரண்டி வந்து தர போறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டி வந்து தர போறாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதாவது அவன் வந்து கட்ட முடியுதுன்னா அந்த இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த லோனை வந்து அவனுக்கு பதிலா வந்து கட்டுறது. சரியா, புரிஞ்சுச்சா? புதுசா ஒரு பெனிஃபிட் வந்து ஆட் பண்றாங்க. என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டி அப்படின்ற ஒரு பெனிஃபிட் ஆட் பண்றாங்க அப்படின்றத விஷயம்.